சிவாய நம்ம வந்து திருமந்திரத்தில் வந்து பஞ்சாட்சர விளக்கம் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி அதோட தொடர்ச்சியாக அதிசூக்கும பஞ்சாட்சரம் அப்படிங்கிற அந்த சீங்கிற எழுத்துக்கான பொருள் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம போன பதிவிலே பார்த்துருந்தோம் தூள பஞ்சாட்சரம், சூக்கும பஞ்சாட்சரம்னு. இந்த ரெண்டுத்துலேயுமே வந்து இந்த சீங்கிற எழுத்து வந்து எதை குறிக்குதுன்னு நம்ம பார்க்கணும். இந்த எழுத்து சி வந்து 6 சக்கரங்களில் வந்து எந்த சக்கரத்திற்கு தொடர்புடையது? நம்மளுடைய இருதய சக்கரமான அநாகதத்திற்கு தொடர்புடையது. அதே மாதிரி சூக்கும பஞ்சாட்சரத்தில் வந்து இந்த சி அப்படிங்கிறது வந்துட்டு சிவனை குறிக்கிறது. இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி வந்து இப்போ பார்க்கணும். இப்போ நம்ம முதல் மலமான ஆணவத்துக்கான இருப்பிடம் எது அப்படின்ட்டு பார்த்தோம்னா அது நம்மளுடைய இருதயம் தான். நான் எனக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறப்போ நம்ம கையை வந்து எங்கே வச்சு சொல்கிறோம்? நம்ம இருதயத்தை பாயிண்ட் அவுட் பண்ணி தான் சொல்கிறோம். நான் வாங்கினேன், இது என்னுடையது அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். ஸோ ஆணவத்திற்கான இருப்பிடம் வந்துட்டு நம்மளுடைய இருதயம் தான். இந்த ஆணவத்தை வந்துட்டு நம்ம எப்படி வந்து அழிக்கிறது அப்படின்னா நம்ம இருதயத்தில் வந்து கவனத்தை வச்சு தியானிக்கலாம். அதே நேரத்தில் வந்துட்டு ரமண மகரிஷி சொல்கிற மாதிரி நான் யார் அப்படின்ட்டு நம்ம சத்விசாரணை வந்து நம்ம இருதயத்தை கவனத்தை வச்சுட்டு நம்ம பண்ணலாம். இப்படி பண்ணுறப்போ வந்துட்டு நம்ம உள்ளே இருக்கிற சிவத்தை வந்து நம்மளால் வந்து உணர முடியும். சிவத்தை உணர்கிற ஆன்மா வந்து தானே சிவத்தன்மை பெற்று சிவமாகும். இப்போ சிவத்தன்மைனா என்ன அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும். திருமூலர் வந்து அழகாக பதில் சொல்கிறாங்க. பாடல் எண் 270 சொல்கிறாரு, அன்பே சிவம், அன்பும் சிவனும் வேறு வேறு அப்படின்ட்டு சொல்கிறவங்க ஞானம் இல்லாதவங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. இப்போ இந்த அன்பே சிவம்னா இந்த அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கும்? இந்த அன்பு வந்து எவ்வளவு தூய்மையானதாக இருக்கணும், எவ்வளவு எல்லா உயிர்கள் மேலேயும் இந்த அன்பு வந்து அந்த இறை வந்து செலுத்துகிறாங்க. இந்த அன்பில் வந்துட்டு கொஞ்சம் கூட அந்த ஆணவத்தின் கலப்பில்லாதது தான் இந்த அன்பு. இந்த அன்பு வந்து நமக்குள்ளே வரப்போ தான் வந்துட்டு இந்த அதிசூக்கும பஞ்சாட்சரம் வந்துட்டு நமக்கு செயல்பட ஆரம்பிக்கும். இப்போ வந்து என்னோடய புரிதல் படி என்னென்னா அதிசூக்கும பஞ்சாட்சரம்ங்கிறது வந்துட்டு கொஞ்சம் கூட ஆணவ கலப்படமே இல்லாத அந்த அன்பு தான் வந்து அதிசூக்கும பஞ்சாட்சரம். நம்ம உயிர்களுடைய இயல்பான குணமே வந்துட்டு இந்த அன்பு தான். இந்த எல்லையற்ற அன்பு நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. ஆனால் வந்து இந்த மலங்களோட சேர்க்கையால் நம்ம வந்து அதை வந்து மறந்துடுறோம். இப்போ நம்ம அந்த சி அப்படிங்கிற அந்த எழுத்தில் கவனம் செலுத்தி நம்ம தியானிக்கிறப்போ, விசாரணை பண்ணுறப்போ நம்மளுடைய இயல்பான நேச்சருக்கு நம்ம திரும்ப வருவோம். இதுதான் வந்து எனக்கு வந்து என்னோடய புரிதல் வந்து அதிசூக்கும பஞ்சாட்சரத்துக்கு வந்து இதுதான். இப்போ போன பதிவில் ஒரு சகோதரர் கேட்டிருந்தாங்க, மணிப்பூரகம் நீரின் தன்மையானதா சரிபார்க்கவும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ மாடர்னில் சக்கராஸ் பற்றிலாம் பேசுகிறவங்க வந்து மணிப்பூரகம்ங்கிறது வந்து நெருப்பின் தன்மைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் வந்து நம்ம சித்தரோல்கள் படிக்கிறதுனால திருமூலரும் போகரும் சொல்கிற மாதிரி தான் அவங்க கொடுத்த கிளாஸிஃபிகேஷன் தான் நம்ம எடுத்துக்க முடியும். நான் இங்கேயே வந்து போகரோடைய பாடல் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். அதை நீங்கள் கண்டிப்பாக படித்து பாருங்கள். நன்றி.